ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது டிப்ளமோ சிவில் கேண்டிடேட்டுக்கு 1,12,000 ஒரு வேலை காத்துட்டு இருக்கு நம்ம சேலம் மாவட்டத்துல. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். ஆக்சுவலா இந்த நோட்டிபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங்காக கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர்ன்னு சொல்லலாம், ஓவர்சீர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க குடுத்திருக்க போஸ்டிங்கோட பேர் வந்து பணி பார்வையாளர். அத வந்து நம்ம சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து இளநிலை வரைதொழில் அலுவலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர்சீர், டிராஃப்ட்ஸ்மேன் அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நடக்கிற அத்தன திட்டங்கள், அத்தன கட்டிடங்களையுமே வந்து அதுல நடக்கிற வேலைய பார்வையிடுதல், மேற்பார்வையிடுதல். அதுதான் அவங்களோட வேலை. அந்த வேலைக்கு வந்து அவங்க சம்பளம் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசம் 35,400ல இருந்து 1,12,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசுக்கு குறையாத யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்துல மட்டும் மொத்த பணியிடங்கள் 53 காலியா இருக்கு. இது சேலம் மாவட்டத்துல இருக்கிற அத்தன ஆண்களுக்கும், அதாவது டிப்ளமோ சிவில் பாஸ் ஆன அத்தன ஆண்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த வேலைவாய்ப்பு. ஏன்னா டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு வந்து 1,12,000 சம்பளம் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. வேலையே கிடைக்காத இந்த சூழ்நிலையில இத்தனை லட்சம் சம்பளத்தோட ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல இருக்கிற அத்தனை டிப்ளமோ சிவில் கேண்டிடேட்டும் இத நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கல்வி தகுதி நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது வந்து ஃபுல் டைமா இருந்தாலும் சரி, பார்ட் டைமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். உங்களால முடிஞ்சா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நேரா கொண்டு போய் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம சப்மிட் பண்ணுங்க. முடியாதவங்க அந்த ஆஃபீஸ்க்கு நீங்க போஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ அட்ரஸ் என்னன்றத நோட் பண்ணிக்கோங்க. இத பத்தின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா www.salem.nic.in அப்படின்ற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா, இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். பிளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். அத ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட பணம் குடுத்து வாங்க தேவையில்ல. ஸோ அத டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஒண்ணு போஸ்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆஃபீஸ்ல நேரா போய் சப்மிட் பண்ணுங்க. நீங்க வந்து அத சப்மிட் பண்றப்போ, இல்ல போஸ்ட் பண்றப்பயோ, நீங்க அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிபிகேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிப்ளமோ பாஸ் சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், அதோட ஜெராக்ஸ் காப்பி, அடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை சர்டிபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா, ஸோ முன்னுரிமை சர்டிபிகேட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லைன்னா, ஆ அதாவது கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது முன்னுரிமை சர்டிபிகேட் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி, நீங்க அந்த ஆஃபீஸ்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடைசி நாள் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி. ஸோ இந்த வேலைவாய்ப்ப பத்தி திரும்ப நான் சொல்லிர்றேன். இது வந்து சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஊரக மற்றும் ஊராட்சி துறையில இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ டிப்ளமோ சிவில் முடிச்ச பசங்களுக்கு வந்து சூப்பர்வைசர், ஓவர்சீர், டிராஃப்ட்ஸ்மேன் இந்த போஸ்டிங்லாம் காலியா இருக்கு. சேலம் மாவட்டத்துல மட்டும் 53 போஸ்டிங் வந்து காலியா இருக்கு. அவங்களுக்கான மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. ஆனா பரீட்சை இருக்கு. ஸோ மெரிட் லிஸ்ட்ல வர்ற அத்தன பசங்களுக்குமே வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஃபார்மாலிட்டிக்காக. பிளஸ் பெர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதுல யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு. 35 வயச கடக்காத யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் 10ஆம் தேதி. 10ஆம் தேதி வரைக்கும் யாரும் ரஷ் அப் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ அதாவது இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.